சக்கர நாற்காலியில் வந்த வீராங்கனைக்கு உணவு பரிமாறி உபசரித்த மோடி. வணக்கம் நண்பர்களே. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி மும்பையில் 13வது ஒருநாள் மகளிர் உலகக்கோப்பை தொடரின் இறுதி ஆட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய அணி 52 ரன் வித்தியாசத்தில் தென் ஆப்பிரிக்காவை வீழ்த்தி முதல் முறையாக கோப்பையை கைப்பற்றியது. BCCI சார்பில் இந்திய அணிக்கு 51 கோடி பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீராங்கனைகளுக்கு உணவு விருந்து கொடுத்து உபசரித்தார். இந்த போட்டியில் வங்கதேசத்திற்கு எதிராக விளையாடிய போது பிரதிகா தாவல் என்கிற வீராங்கனை காலில் காயப்பட்டார். அதனால் இறுதிப் போட்டியில் அவரால் பங்கேற்க முடியவில்லை. இந்த நிலையில் பிரதமர் மோடி அளித்த இந்த விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அவர் சக்கர நாற்காலியில் வந்திருந்தார். அப்போது அவர் உணவை எடுக்க சிரமப்படுவதை பார்த்த பிரதமர் மோடி தானே அவருக்கு உணவை எடுத்துக் கொடுத்து உபசரித்திருக்கிறார். பின்னர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடி இருக்கிறார். அப்போது ஹர்லின் தியோன் என்கிற வீராங்கனை பிரதமர் மோடியை பார்த்து உங்களது பொலிவான சருமத்தின் பின்னணி என்ன என்று ஒரு கேள்வி கேட்டார். அதை கேட்டு பிரதமர் மோடி தனது முகத்தை மூடி சிரித்ததோடு இதற்கு காரணம் இந்த நாட்டு மக்களின் அன்பு. நான் 25 ஆண்டுகளாக இந்திய அரசின் தலைவராக செயல்படுகிறேன். மக்களின் ஆசீர்வாதங்களே என்னை இப்படி பிரகாசமாக வைத்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார் பிரதமர் மோடி. அடுத்த செய்தி. அமித்ஷாவின் அடுத்த ஆபரேஷன். அதிர்ச்சியில் அறிவாலயம். அண்ணாமலைக்கு டெல்லி கொடுத்த புதிய அசைன்மெண்ட். விரைவில் அடுத்த அதிரடி ஆரம்பம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பதோடு வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி என்றும் ஆரம்பத்தில் அறிவித்தார். அதன் பிறகு 2 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தவர் பூத் கமிட்டி உருவாக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். ஆனால் மற்ற கட்சிகளை சார்ந்த எந்த தலைவர்களையும் அவர் சந்திக்கவில்லை. டிடிவி தினகரன், OPS போன்றவர்கள் கூட தங்களுக்கு அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் யாருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் பாஜகவின் கட்டமைப்பை அதிகப்படுத்துங்கள், பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமியுங்கள் என்று மட்டுமே தமிழக பாஜகவினருக்கு அறிவுறுத்தி வந்தார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எடப்பாடி பழனிசாமியோ இந்த மாதிரி எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ், VCK, தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார். என்றாலும் காங்கிரஸ், VCK போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்திவிட்டார்கள். பின்னர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் எடப்பாடி. குறிப்பாக கரூர் சம்பவத்துக்கு விஜய்க்கு சாதகமான சட்டமன்றத்திலேயே ஆவேசமாக பேசினார். அதோடு தானே விஜய்க்கு கால் பண்ணி கூட்டணி குறித்து பேசி இருக்கிறார். அப்போது மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்துவிட்டு வருகிறேன், ஜனவரியில் கூட்டணி குறித்து பேசலாம் என்று கூறியிருக்கிறார் விஜய். அப்படி சொன்ன விஜய் சமீபத்தில் நடந்த தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தனது தலைமையில் தனி கூட்டணி என்று அறிவித்து எடப்பாடிக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்து விட்டார். ஆனால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சர் அமித்ஷா அளித்த ஒரு பேட்டியில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி வைக்கிறதா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அது குறித்து எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்றுதான் கூறியிருந்தார். என்றாலும் இன்னும் ஓரிரு மாதங்களில் சில முக்கிய கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் என்று கூறியிருந்தார். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி தான் விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுத்தார். அமித்ஷாவை பொறுத்தவரை அது குறித்த முயற்சியில் இறங்கவே இல்லை என்றுதான் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த நேரத்தில் தற்போது திமுகவின் ஊடகங்கள் தனது தலைமையில் தனி கூட்டணி என்று விஜய் சொன்னதை அடுத்து அமித்ஷா என்னவோ விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி அவர் வர மறுத்துவிட்டது போன்று அமித்ஷாவின் ஆபரேஷன் விஜய் அட்டர் ஃபிளாப் ஆகிவிட்டது என்று செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். இதுகுறித்து தமிழக பாஜகவினர் கூறுகையில் டெல்லி பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசியல் நிலவரத்தை அவ்வப்போது சர்வே எடுத்துக்கொண்டுதான் வருகிறார்கள். அந்த வகையில் விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறி வருவதால் அவரை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒருபோதும் முயற்சி எடுத்ததில்லை. திமுக போன்ற கட்சிகள் தான் விஜய் பாஜக கூட்டணிக்கு சென்று விட்டால் ஒட்டுமொத்த சிறுபான்மையினர் வாக்குகளும் தங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இப்படி ஒரு வதந்தியை தொடர்ந்து பரப்பினார்கள். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி விஜயை கூட்டணி கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்தினார். ஒர்க் அவுட் ஆகவில்லை. தற்போதைய நிலவரப்படி தமிழ்நாட்டில் 4 முறை போட்டி வெடித்தால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் சாதகமாக இருக்கும். குறிப்பாக திமுகவின் 15% ஓட்டுகளை விஜய் பிரித்து விடுவார். அதனால் திமுக கூட்டணி தோல்வி அடைவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் உள்ளது. இதுபோன்ற அரசியல் கணக்குகளை போட்டுதான் அமித்ஷா விஜயிடத்தில் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. இருப்பினும் டெல்லி பாஜக விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர திட்டமிட்டு வருவது போன்று திமுகவினர் தொடர்ந்து செய்தி பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். மேலும் டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அமித்ஷாவின் அடுத்த ஆபரேஷன் ஆரம்பமாகிறது. அப்போதுதான் அவர் தமிழகத்தில் சில முக்கிய கட்சிகளுடன் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்.
குறிப்பாக இதுவரை எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி குறித்து பேச சுதந்திரம் கொடுத்திருந்த அமித்ஷா அவர் பேசி எந்த கட்சிகளும் வரவில்லை என்பதால் அடுத்தபடியாக அந்த ஆபரேஷனை தனது கையில் எடுப்பார். அப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியை இன்னும் வலுவான கூட்டணியாக அவர் உருவாக்குவார். தமிழக அரசியல் நிலவரம் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதை தற்போது அவர் கவனித்துக் கொண்டுதான் வருகிறார். அந்த வகையில் டிசம்பருக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பல முக்கிய கட்சிகள் வந்து இணையப் போகிறார்கள். இந்த 4 முனை போட்டியில் அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட 6 கட்சிகள் வரை அடுத்து இணையப் போகிறார்கள். அதோடு விஜயின் தனித்து போட்டி என்கிற இந்த முடிவு அதிமுக திமுக கட்சிகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஆனால் பாஜகவுக்கு சாதகமாகவே அமையும். குறிப்பாக திமுகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் பிரிந்து பெருவாரியான தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை இழக்கப் போகிறார்கள் என்றும் கமலாலய வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த நேரத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அமித்ஷா. தற்போது தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் இந்திய தேர்தல் ஆணையம் SIR நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அதாவது சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் MK ஸ்டாலின், மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் இதற்கு எதிராக கொடிபிடித்து வருகிறார்கள். அதிலும் திமுக உச்சநீதிமன்றத்தில் இந்த SIR நடவடிக்கைக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கிறது. கூடவே இண்டி கூட்டணி கட்சிகள் நாடு முழுக்க இந்த SIR நடவடிக்கை மூலம் சிறுபான்மையினரின் வாக்குகள் நீக்கப்படுவது போன்று ஒரு பொய்யான செய்தியை திட்டமிட்டு பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். அதன் காரணமாகவே அண்ணாமலை தமிழ்நாடு தவிர மற்ற 11 மாநிலங்களுக்கும் சென்று அங்குள்ள பாஜக நிர்வாகிகளை சந்தித்து SIR நடவடிக்கை குறித்து மக்களிடத்தில் எந்த மாதிரி தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற ஆலோசனைகளை வழங்கப் போகிறார். அதாவது இந்த நடவடிக்கையானது இறந்து போனவர்கள், புலம்பெயர்ந்த மக்கள், வீடு காலி பண்ணி வேறு வீட்டுக்கு சென்றவர்கள், 2 இடங்களில் ஒருவரின் பெயர் இருப்பது போன்ற விஷயங்களை சரிப்படுத்தவே நடத்தப்படுகிறது. முக்கியமாக புதிய வாக்காளர்களை இணைப்பதற்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை அனைத்து பாஜக தலைவர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களிடத்தில் தெளிவுபடுத்த வேண்டும். எதிர்க்கட்சிகள் சொல்வது போன்று இதில் எந்த தவறான விஷயமும் கிடையாது. ஜனநாயக ரீதியாக இது நடத்தப்படுகிறது. இது நடத்தப்படவில்லை என்றால் விலாசம் மாறியவர்கள், இறந்தவர்களின் பெயர்களை வைத்துக்கொண்டு அரசியல் கட்சிகள் போலி வாக்குகளை போடுவார்கள். அதுபோன்ற தவறான நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த SIR திட்டத்தை இந்திய தேர்தல் ஆணையம் செயல்படுத்தி வருகிறது என்பதை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு அனைத்து மாநில பாஜக நிர்வாகிகளுக்கும் ஆலோசனை கொடுக்க போகிறாராம் அண்ணாமலை. தெருநாய்கள் வழக்கில் உச்சநீதிமன்றம் போட்ட புதிய உத்தரவு. நாடு முழுக்க தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதால் குழந்தைகள், முதியவர்கள் என பலரும் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இதன் காரணமாகவே தற்போது உச்சநீதிமன்றம் தெருநாய் விவகாரத்தில் நாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும், காப்பகங்கள் அமைக்க வேண்டும் என பல உத்தரவுகளையும் அனைத்து மாநிலங்களுக்கும் போட்டிருக்கிறது. இது குறித்து சமீபத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களும் தாங்கள் தெருநாய்களை தடுக்க என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கிறோம் என்பது குறித்து பிரமாண பத்திரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். இந்த நிலையில் தெருநாய்கள் குறித்த வழக்கின் விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் நடைபெற்றது. அப்போது நீதிபதிகள் அனைத்து மாநிலங்களுக்கும் மேலும் சில அறிவுரைகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது மருத்துவமனைகள், ரயில் நிலையங்கள், விளையாட்டு மைதானங்களுக்கு அருகே தெருநாய்கள் நுழையாத வகையில் பெரிய அளவில் வேலிகள் அமைக்கப்பட வேண்டும். அதோடு பொது இடங்களில் தெருநாய்கள் சுற்றித் திரிவதை தடுப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும். தெருநாய்களுக்கு கருத்தடை செய்து தடுப்பூசி செலுத்திய பிறகு அவற்றை முறையான தங்குமிடத்திற்கு மாற்ற வேண்டும். முக்கியமாக தெருநாய்கள் கால்நடைகளை கண்காணிக்க ஒவ்வொரு மாநிலங்களும் மாவட்டந்தோறும் புதிய குழுக்களை நியமிக்க வேண்டும். இதுபோன்ற அனைத்து உத்தரவுகளையும் பின்பற்றும் நிலையில் 8 வாரங்களில் அனைத்து மாநிலங்களுமே சுப்ரீம் கோர்ட்டில் மீண்டும் இது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள்.